அரசியல் களத்துல திக்குமுக்காடி போயிருக்கும் மருத்துவர் ராமதாஸ் என்ன செய்ய போறாரு, பன்னீர்செல்வம் என்ன செய்ய போறாரு, டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன செய்ய போறாருன்னு மூன்று முக்கியமான கேள்விகளுக்கும் பரபரப்பான விடை கிடைத்திருக்கு. இது தொடர்பா ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் அதிமுக ஒருங்கிணைப்பாளராகவும் கொடிகட்டி பறந்து வந்த பன்னீர்செல்வம் இப்ப தன்னந்தனி ஆளா தவிக்கும் நிலைக்கு ஆளாயிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியையும் டிடிவி தினகரனையும் பார்த்து, நான் அதிமுகவில் இணைய சம்மதம் தெரிவிக்கிறேன், நீங்கள் எனக்கு வாய்ப்பு தருவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும் நிலையில ஆளாகியிருக்காரு. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடன் போர்க்கொடி பிடித்து வந்த முக்கிய தலைமை நிர்வாகிகள் அனைவருமே திமுக பக்கம் தாவிட்டாங்க. இப்ப அவர் பக்கம் பன்ருட்டி ராமச்சந்திரன் மட்டும் தனியா இருக்காரு. அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்துல இணையலான்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அவர் பலவிதமான வேண்டுகோள்களையும் விடுத்துட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைப்பதற்கு மறுப்பும் தெரிவிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் டிடிவி தினகரன் பன்னீர்செல்வத்திற்காக எடப்பாடி பழனிசாமியிடம் கைபேசியில தொடர்பு கொண்டும் பேசியிருக்காங்க. இதன் முக்கிய கட்டமா பன்னீர்செல்வத்தை பாரதிய ஜனதா கட்சியில் வேண்டுமானால் சேர்த்து கொள்ளலாம், எனக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனால் அவரை அதிமுகவில் மீண்டும் சேர்க்க முடியாது, ஒரு பச்சை கொடி காட்டி இருக்கிறார் என எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலம் பன்னீர்செல்வத்திற்கு ஒரு நல்ல கூட்டணி வாய்ப்பு தற்போது அமைஞ்சிருக்கு. அவர் அதிமுகவுடன் அல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேரப்போகும் தகவல் வெகு விரைவில் வெளியாக இருக்கு. இதற்கிடையே மருத்துவர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தொல் திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவித்த வகையில அவர் திமுகவுடன் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது உறுதியாகவே தெரியுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த காரணம் கொண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இழக்க விரும்பவில்லை. அந்த வகையில தான் மருத்துவர் ராமதாசுடன் திரைமறைவுல ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்களில் தனித்து போட்டியிடலானும், தனியாக ஒரு சின்னத்துல போட்டியிடுவதற்கும் தேவையான நிதி உதவிகளை திமுக செய்வதாக பேசியிருக்கு. எனவே மருத்துவர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்கள்ல தனித்து களம் காண இருக்கிறார் என்பது முக்கிய செய்தியாகவும் பார்க்கப்படுது. இதற்கு அடுத்தபடியா புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூட்டணிக்கு தகுந்த வாய்ப்பு இல்லாமல் திண்டாடிட்டு இருக்காரு. தற்பொழுது அவருக்கு ஒரு நல்ல விடை கிடைச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்துல அவர் சேருவதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றுட்டு தான் இருக்கு. டாக்டர் கிருஷ்ணசாமி கடந்த வாரம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சந்தித்து கூட்டணி பற்றி எல்லாம் பேசியிருக்காரு. அப்ப தமிழக வெற்றி கழகத்தில் தனக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கி தருமாறும் கேட்டிருக்காரு. இது சம்பந்தமா நடிகர் விஜயிடம் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் இருக்கு. தலித் ஆதரவாளர்களை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில டாக்டர் கிருஷ்ணசாமி தமிழக வெற்றி கழக கூட்டணியில சேரலாம் அப்படிங்கிற சூழல் நிலவிட்டு இருக்கு. எனவே திக்குமுக்கு தெரியாத காட்டுல சிக்கி தவித்த மருத்துவர் ராமதாஸ் மட்டும் இல்லாம பன்னீர்செல்வம், டாக்டர் கிருஷ்ணசாமி இவங்க எல்லாருக்குமே நல்ல விடை கிடைத்திருக்கிறது என்பது முதல் தகவலாகவும் முக்கிய தகவலாகவும் பார்க்கப்படுகிறது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.